வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். நல்லூர் ஆலய சூழலில் பாதனையுடன் நுழைந்த போலீஸ் அதிகாரி, வெளியான விசனம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலணியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதனால் குறித்த பகுதிக்குள் காலணியுடன் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது. மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலணிகளை அதற்குரிய இடங்களில் கழற்றிவிட்டுதான் ஆலய வளாகத்தினுள் உள்நுழைவது வழமை. இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி காலணியுடன் உள்ளே நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்றும் அத்துமீறி ஆலய வளாகத்தினுள் நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழில் தனியே வசித்த பெண் உயிர் மாய்ப்பு. என்ன நடந்தது? யாழில் வியாதிகளின் தாக்கம் தாங்க முடியாமல் வயோதிப பெண்ணொருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். வடக்கு நீர்வேலியைச் சேர்ந்த அருந்தவரத்தினம் சத்திய ஞானதேவி என்பவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு பல்வேறு விதமான வியாதிகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் வியாதியின் தாக்கம் தாங்க முடியாமல் நேற்றைய தினம் கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். யாழில் பெரும் சோகம், குடும்பஸ்தரின் உயிரை பறித்த கடன். யாழில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையால் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். கோப்பாய் கட்டைப்பிராய் பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய நபரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்துள்ளது. இந்நிலையில் மனவிரக்தியால் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை கோப்பாய் போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர். வவுனியா மாநகர சபை அமர்வில் பெரும் சர்ச்சை, ஊடகவியலாளர்களை விமர்சித்த முதல்வர். வவுனியா மாநகர சபையின் நேற்றைய அமர்வில் முதல்வர் சு காண்டீபன் ஊடகவியலாளர்களை நேரடியாக விமர்சித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமான சபை அமர்வு ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிப்பிற்காக வந்திருந்த நிலையில் மதியம் 2 மணியுடன் அவர்கள் விலகிய பின் முதல்வர் சபை உறுப்பினர்களை இருத்தி வைத்தபடியே ஊடகங்களை குறிவைத்து விமர்சித்தார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு வாக்களிக்காதவர்களை நீ பழிவாங்குகிறாயா என என்னிடம் பலர் கேட்கிறார்கள். நான் அரசியல் பழிவாங்கல் செய்ய வேண்டியவர் அல்ல. ஊடகங்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். யார் ஊடக சந்திப்பு வைக்கிறார்கள் என்றாலும் என்னையும் அழைக்க வேண்டும். நான் பக்கத்தில் வந்து பதில் கூறுவேன். என்னை தவிர்த்து பேசும் பாணி சரியானதல்ல. மேலும் அவர் ஊடக சந்திப்புகள் சில விசத்தமானவை என்றும் சில ஊடகவியலாளர்கள் பக்கசார்பாக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நான் 2 வேலைகள் செய்வதால் வீடு செல்வதற்கே இரவு 10 மணி ஆகிறது. இப்படிப்பட்ட ஊடக சந்திப்புக்கெல்லாம் பதில் சொல்ல நான் நேரம் வீணாக்க முடியாது என கூறியுள்ளார். பொது மயான அகழ்வு பணிகள் நிறைவு. பிள்ளையான் அணியின் முக்கிய உறுப்பினரான இனிய பாரதியின் சகாவான அனோசியஸ் சுரேஷ் கண்ணா எனப்படும் ஜூத் என்பவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட பொது மயானத்தில் நடைபெற்ற அகழ்வு பணிகள் நேற்று மாலை நிறைவடைந்தன. நேற்று முற்பகல் முதல் அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிபதி AC ரிஸ்வான் மேற்பார்வையில் JCB இயந்திரம் மூலம் பொதுமயானத்தில் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் தோண்டப்பட்டன. இருப்பினும் எவ்வித ஆதாரங்களும் கிடைக்காததால் இந்த பணிகள் மாலை நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான அனோசியஸ் சுரேஷ் கண்ணா மட்டக்களப்பை பிறப்பிடமாக கொண்டவர். இவர் தற்போது மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தனது தாயை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் பிள்ளையான் அணியில் இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட இவர் திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக பணியாற்றிய அருளானந்தன் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த பொது மயானத்தில் புதைத்ததாக அரசு சாட்சியாக மாறி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கியிருந்தார். எனினும் அகழ்வு பணிகளின் முடிவில் எவ்வித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்பதால் இந்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டன.
இதன்போது அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி எஸ்.எம். ரியாஸ், பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு பிரிவு, குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பலர் பிரசன்னமாகியிருந்தனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.